श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पीताम्बरं करविराजितशङ्खचक्रं कौमोदगीसरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम्। कोमलं कूजयन् वेणुं श्यामलोऽयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्ख्यपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामकाः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं தாம வை ஜெயந்தி விபூஷணம். பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய அநேக கோடி நமஸ்காரம். போன காணொளியில் பிரஹ்லாத சரிதத்தை பார்த்தோம். ஆச்சாரியர்கள் பிரஹ்லாதனை கர்ப்பஸ்ரீமான்னு ஏன் கொண்டாடுறா அப்படின்னு அவனோட பெருமைகள் எல்லாம் பார்த்தோம். இப்படி அவன் நாராயண நாமத்தை சொல்லிகிட்டே இருந்ததுனாலேயே ஹிரண்யகசிபு அவனை பயங்கரமாக தொல்லைப்படுத்துகிறான். எப்படி பெருமாள் அந்த கஷ்டத்துலேருந்தெல்லாம் அவனை காப்பாற்றுறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதை பொறுக்க முடியாமல் ஹிரண்யகசிபு அவனை இழுத்துன்னு வந்து தன்னோட அரண்மனையில் இருக்கிற ஒரு ஸ்தம்பத்தை காமிச்சு, இதில் இருக்கான் அவனுடைய நாராயணன் அப்படின்னு கேட்க, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு அவன் சொன்ன உடனே அந்த ஸ்தம்பத்தை ஓங்கி தன் கதையால் அடிக்கிறான். அப்போது ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குறது. இதை பார்த்த உடனே பட்டத்திரிகள், குருவாயிரப்பா என்னை மன்னிச்சுடு, என்னால் இன்றைக்கி இதுக்கு மேலே பாட முடியாது அப்படின்னு சொல்ல, உள்ளேருந்து குருவாயிரப்பர் சொல்கிறார், நாளைக்கு வாரம் என்னுடைய நிருசிம்ம அவதாரத்தையே நான் உமக்கு காட்டுறேன், அதை பார்த்துட்டே நீ பாடலாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. அடுத்த நாள் பட்டத்திரிகள் நிருசிம்ம அவதாரத்தை தன் கண்ணெதிர பார்த்துட்டே பாடுறத பார்க்கலாம். அவர் பாட உட்கார்ந்த உடனே குருவாயூரப்பனோட கர்ப்ப கிரகமே ஹிரண்யகசிபுவோட அரண்மனையாக மாறிடுறது. ஹிரண்யகசிபு கதையை எடுத்துன்னு ஓடி வரான். அங்கே இருக்கிற அசுரர்கள்லாம் குறுக்கிய நெடுக்கியும் ஓடுறான். ஹிரண்யகசிபு பிரஹ்லாதனை கேட்குறான், இந்த தூணில் இருக்கானடா உன்னோட நாராயணன்னு. அந்த குழந்தை சொல்கிறது, இதோ அந்த தூணுக்குள்ளே நான் பெருமாளை பார்க்குறேனே அப்படின்னு அந்த தூணை விழுந்து சேவிக்கிறதான். இவன் ஓடி அந்த தூணை ஓங்கி தன்னோட கதையால் அடிக்கிறான். அடித்த உடனே ஹிரண்யகசிபுவோட காது அப்படியே பொடி பொடியாக ஆகிற அளவுக்கு சத்தம் கேட்குறதான். மொத்த பிரபஞ்சமே நடுங்கிற அளவு சத்தம் கேட்டுதான். அசுர ராஜாவான ஹிரண்யகசிபு இதுவரை இந்த மாதிரி சத்தத்தை கேட்டதே இல்லை. இதயத்தில் அவனுக்கு நடுக்கம் ஏற்படுறது. இவனுக்கு நடுக்கம் ஏற்பட்டது வியப்பே கிடையாது. சத்தியலோகத்தில் உள்ள பெருமாளோட உந்தி தாமரையில் உட்காந்துருக்கிற பிரம்மாவோட ஆசனமே ஆட்டங்கண்டு தான். வரம் கொடுத்தவரே ஆட்டங்கண்டா வரம் வாங்கினவன் கதி என்ன? சத்தத்தை மட்டும்தான் பாடுறார் முதல் ஸ்லோகத்தில். இவன் கதையால் அடித்த போதே உள்ள பெருமாள் அவதாரமும் நடந்து கொடுத்தான். தூணை தட்டினா எங்கேயாவது இப்படி சத்தம் கேட்குமா என்ன? இந்த தூணில் உள்ளார் அப்படின்னு பிரஹ்லாதன் சொன்ன உடனேயே உள்ள அவதரிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறார். முதல் ஸ்லோகம் பாடும்போது கர்ப்ப கிரகத்தில் வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்குறது. அதனால் அந்த சத்தத்தை பற்றியே பாடுறார்.
स्तम्भे कट्टयदो हिरण्यकशिपोः कर्णौ समाचूर्णयन् आकूर्णज्जगदण्डकुण्ठकुहरो घोरत्तवा भूत्रवा श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कथाप्यश्रुतं कम्बः कच्चन सम्पपादसलितोऽपि अम्बोजपूर्विष्टरात्. ஷோடசபாகு நரசிம்மர் ஸ்தோத்திரத்தில் இப்படி பாடுறா. பூகண்டம் வாரணாண்டம் பரவர விரடம் டம்படம்போரு டம்பம் டிம் 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 டிடிம்பம் தகமபிதகமைஹி ஜம்ப ஜம்பைச்ச ஜம்பைஹி துல்யாஸ்துல்யாஸ்து துல்யாஹ தும தும துமகைஹி குங்குமாங்கை குங்குமாங்கைஹி ஏதத்தே பூர்ணயுக்தம் அஹரஹ கிரஹ பாதுமாம் நாரசிம்ஹ. அந்த குழந்தை சொல்கிறது இல்லையா, இந்த தூண்லேயும் இருக்கான் பெருமாள்னு. உடனே அவன் சொல்கிறான், எங்கெங்கேயோ தேடின்னு இருந்தேன், இவன் என்னோட இதுக்குள்ளேயே வந்துட்டானா, என் தூணுக்குள்ளேயே வந்துட்டானான்னு ஓடி வரான் உன்னை பார்த்து. உன்னால் அழிக்கப்படுறதுக்கு விட்டில் பூச்சி எப்படி விளக்க தேடி வருமோ அது மாதிரி உன்னை தேடி ஓடி வரான். அடுத்து 2வது ஸ்லோகம் நரசிம்மர் அவதாரத்தை பாடுறார். दैत्ये दिक्षु विसृष्टचक्षुषिमः सम्भ्रम्पिणिस्तम्पतः सम्भूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किं किं भीषणम् एतत् अद्भुतमिति व्युत्प्रान्तचित्ते सुरे विस्फूर्जत्तवलोक्ररोमविगसत् वश्मा समाजृम्पदाः. இந்த 2வது ஸ்லோகம் பாடும்போது குருவாயூரப்பனே நரசிம்மரை காட்சி தரார் பட்டத்திரிகளுக்கு. அப்படியே அவரை பார்த்துட்டே தான் பாடுறார் பட்டத்திரி. ஹிரண்யகசிபு பயத்தோடு சுற்றி பார்க்குறான், எங்கேருந்து இவ்வளோ சத்தம் வருது? நான் கதையால் தட்டின உடனே சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மாவே கீழே விழுந்துட்டாரே, எனக்கு அவ்வளோ வலிமையா அப்படின்னு சந்தோஷப்படுறான். பிரம்மா கீழே விழுந்த உடனே சுற்றி முற்றி பார்க்குறாராம். எல்லாரும் ஆசனத்தில் இருக்கா, தான் மட்டும் விழுந்துட்டோமேன்னு. நான் பெருமாளுக்கு பிரம்மா மேலே அவ்வளோ கோபமா. இவர் பாட்டுக்கு அசுரர்களுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் கொடுத்துடுறார், தான் எல்லாத்தையும் அனுசரிச்சுண்டு அவதாரம் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், எனக்கு அவ்வளோ வலிமையா அப்படின்னு. இருந்தாலும் மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு பயம், தனக்கு அவ்வளோ பலமானு. அப்போ தான் தூண்லேருந்து நீ அவதரிக்கிற. சுகபிரம்மம் பரிஷத்துக்கு பாகவதத்தை உபதேசிக்கும்போது போய் யமுனையில் ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்கிறார். நான் இப்போ ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை பற்றின ஸ்லோகத்தை சொல்ல போகிறேன், ரொம்ப புண்ணியம் பண்ணவாளால் தான் இதை கேட்க முடியும், பக்தி ஸ்ரத்தையோடு வா அப்படிங்கிறார். அந்த தூண்லேருந்து நீ வெளில வரதை பார்த்த ஹிரண்யகசிபு, இது என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, ஆனால் அதி அற்புதமாக இருக்கே அப்படின்னு மனசு கலங்கி நிற்கிறான். ஆண்டாள் பாடுறா. மாரி மலமொஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறின்னு. ஒரு சிங்கம் தன்னோட குகையை விட்டு வெளியில் வரும்போது அந்த பிடரி மயிர் அப்படி சிலுப்பிண்டு 2 பக்கமும் பார்த்துட்டு அப்படி வருமா. தூணளவு இருந்த நீ வெளியில் வந்த உடனே கிடுகிடுன்னு வளர தொடங்கிட்ட. வெளுத்து கூர்மையான ரோமங்களோட உன்னுடைய உருவம் பேருருவமாக வளர்ந்துட்டு போகிறது. அடுத்த 2 பாடல்களில் அப்பேற்பட்ட திருமேனியை வர்ணிக்கிறார். பிரம்மாவால் படைக்கப்பட்டவனால் மரணம் வரக்கூடாதுன்னு வரம் கேட்டான் இல்லையா, அதான் அந்த பிரம்மாவை படைச்சவரே வந்துட்டார். நுனா நரம் மனித உடல், சிம்மம்னா சிங்கமுகம். வெளியில் வர்ற வரைக்கும் அவர் இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுக்கணும்னு முடிவு பண்ணலையாம். இந்த ஹிரண்யகசிபு தன்னோட பக்தனான பிரகலாதனை மதம் கொண்ட யானை மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுத்தினான். அதனால் அவனை வதைக்கிறதுக்கு சிங்கமுகம்தான் சரின்னு தான் சிங்கமுகமுமா மனித உடலுமா அவதாரம் பண்ணாராம். ஒரு கண்ணில் அவ்வளோ கோபம், இன்னொரு தாமரை கண்ணால் பிரகலாதனை வாஞ்சையோடு பார்க்குறார். உருக்கி வச்ச தங்கம் போல் தக தகன்னு ஜொலிக்கிறார். பிடரி முடி ஒளி வீசுறது. கண்களை கோபத்தில் உருட்டுறார். ரோமகூபங்கள் சிலுத்துண்டு நிற்கிறது. சிங்கத்துக்கு இருக்கா போல் 2 தெற்றிப்பல். புருவங்கள் கோபத்தில் துடிக்கிறது. பயமுறுத்துற மாதிரி உறக்க அட்டகாசத்தோடு சிரிக்கிறார். மலை குகை போல் மூக்கும் வாயும் வெளியில் நீட்டின்னு இருக்கிற நாக்கு ஒரு போர் வீரன் போர்வாளை சுழற்ற மாதிரி நாக்கை சுழற்றார். மேல் நோக்கிய காது
சின்னதாக கழுத்து, சிங்கம் மாதிரி கொழுத்த தாடை, பருத்த திருமார்பு, சிறுத்த எடை, நூற்றுக்கணக்கான திருக்கரங்களில் ஒளி வீசுகிற கூர்மையான நகாயுதங்கள். அவன் ஓடி வந்து உன்னை அடிக்க வரான். நீ அவன் 2 தோளையும் பிடிச்ச உடனே அந்த கதை அவன் கையிலேருந்து கீழே விழுந்துறது. அவன் உங்ககிட்டேருந்து தப்பிச்சுன்னு போயிடுறான். திருப்பி ஒரு கத்தி எடுத்துட்டு உன்னை நோக்கி ஓடி வந்து உன்னை சுற்றி சுற்றி வரான். உன்னை பிரதட்சணம் பண்ண இல்லை, எங்கே உன்னை அடிக்கலான்னு. இந்த தடவை நீ அவனை கெட்டியாக பிடிச்சி எப்படி ஒரு கருடன் தன் இரையான பாம்பை தூக்கிட்டு வருமோ அதை மாதிரி தூக்கின்னு வந்து நிலப்படியில் வாசப்படியில் உட்காண்டியான். அவன் மார்பை பிளக்கிற, உள்ள கையை விட்டு அலையிற. ஆண்டாள் பாடுறாள்ல, கிள்ளி களைந்தானேன்னு. இவன் மனசு ஓரத்தில் எங்கேயாவது துளி புண்ணியம் ஒட்டின்னு இருக்கான்னு தேடினியான். இல்லைன்னு உடனே வயத்தை கிழிச்ச. ரத்தம் அப்படி பீறிட்டு வருது. அந்த ரத்தத்தை எடுத்து எடுத்து பாயம் பாயம்னு பாடுறார் பட்டத்திரி. எடுத்து எடுத்து குடிச்ச. உனக்கு மாலை வேணும் இல்லையா, அதனால் அவன் குடலை எடுத்து மாலையாக போட்டுன்ட்ட. இங்கே பெருமாள் போய் அசுரனோட ரத்தத்தை குடிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சிங்க முகத்தோடு வந்திருக்கார் இல்லையா, சிங்கம் தன் இறைய கொன்ன உடனே முதல்ல இதயத்தை தான் சாப்பிடுமா, அடுத்து ரத்தத்தை குடிக்குமா. தான் எடுத்துட்டு இருக்கிற அவதாரத்துக்கேற்ப பெருமாள் அப்படி பண்ணுறார். ஆனால் அவரோட பெருமை எந்த அவதாரத்துலேயுமே குறையவே குறையாது. எந்த அவதாரம் எடுக்கிறாரோ அதன் தன்மை மாறாமல் தன் பெருமையும் குறையாமல் தான் இருப்பார். வராக அவதாரத்தும் போது கோரை பற்களோடு அவதரிச்சார் இல்லையா, மனுஷனாக ராமனாக வந்தப்போ மனுஷன் படுற கஷ்டத்தை எல்லாம் தானும் பட்டார். கிருஷ்ணாவதாரத்தும் போது தன்னை பரம்பொருள்னு காட்டின்றதுனால மனிதர்களால் பண்ணவே முடியாத செயலெல்லாம் பண்ணி காட்டினார். சிம்ம கர்ஜனை பண்ண. இப்படி அவனை வதம் பண்ணி முடிச்சப்புறம் ஹிரண்யகசிபுவோட சடலத்தை தூக்கி அப்படி போட்ட. பூமியே நடுங்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, நட்சத்திரங்களும் கிரகங்களும் இடம் மாறி போகிறது. அப்போ பிறந்தவாளுக்கெல்லாம் எப்படி ஜாதகம் கணிச்சாலோ. அவனை மட்டும் இல்லை, அவனோட சேர்ந்த எல்லாரையும், யாரெல்லாம் தன் பக்தனை துன்புறுத்தினாலோ அத்தனை பேரையும் மொத்த அசுர கூட்டத்தையும் அழிச்சிட்ட. நீ ரத்த வெள்ளத்தில் நனைஞ்சு போய் இரத்த கரையோடு எழுந்து வர. இது அத்தனையையும் பிரகலாதன் கூப்பிய கைகளோட பார்த்துட்டுருக்கான். ஹிரண்யனோட மாம்சம் உன் மேனி முழுக்க சிதறி இருக்கு. பயங்கர கோபத்தோட பார்க்கவே பயங்கரமாக இருக்க. யாருமே உன்னை நெருங்கிறதுக்கு பயப்படுறா. அந்த அரண்மனைக்குள்ளே இப்படியும் அப்படியும் நடக்கிற. இன்னும் கோபமே குறையல. தேவர்கள்லாம் துதிக்கிறா, ஆனாலும் உன்னோட கோபம் குறையல. பிரகலாதன் கஷ்டப்படுறதுக்கு பிரம்மா ஒரு விதத்தில் காரணம். ஹிரண்யகசிபு கேட்ட வரத்தையெல்லாம் கொடுத்ததுனால தானே தன் பக்தன் இவ்வளோ கஷ்டப்பட்டான்னு தேவர்கள் மேலேயே அவருக்கு கோபமா. பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான தேவர்கள்லாம் சுதி பண்ணுறா. அப்பையும் அவர் கோபம் குறையலை. உடனே ஸ்ரீ மகாலட்சுமியை போய் கூட்டின்னு வரா. தாயே, உன்னுடைய பர்த்தா ரொம்ப கோபமாக இருக்கார், நீர் தான் அவரை சாந்தப்படுத்தணும் அப்படிங்கிறா. எங்கே இருக்கார் என்னோட பர்த்தா அப்படின்னு கேட்குறா. தோ குறுக்கியும் நெடுக்கியும் கோபத்தோடு நடந்துட்டுருக்காரு, அவர் தான் அப்படின்ன உடனே, இவரா? என் பர்த்தாவை நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. சாந்தாகாரம், புஜகசேனம், பத்மநாபம், சுரேஷம்னு எப்போவுமே சாந்தமாக தானே இருப்பார் அவர். இவர்கிட்ட என்னால் போய் இவரை சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு அவள் ஒதுங்கிடுறா. அடுத்ததாக பிரம்மா பிரகலாதன் கிட்ட போகிறார். பிரகலாதா, உனக்காக தானே பெருமாள் இந்த அவதாரமே எடுத்திருக்கார், நீ போய் அவரை சாந்தப்படுத்து அப்படிங்கிறார். பிரகலாதன் துளிக்கூட பயமே இல்லாமல் உன் பக்கத்தில் வரான். கருணையோடு சாந்தமாக உன் திருக்கைகளை அவன் தலை மேலே வச்சு அனுகிரகம் பண்ணுறேன். ஹிரண்யகசிபோட சிம்மாசனத்தில் ஓடி போய் உட்காந்தாராம். எதுக்குன்னா, அடுத்து பிரகலாதனுக்கு உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணணும். அதனால் ஹிரண்யகசிபுவோட பாவம் போகிறதுக்காக தான் உட்காந்து அனுகிரகிச்சாராம். ஆனால் கோபம் மட்டும் போல. பிரகலாதன் தலையில் தன்னோட திருக்கைகளை வச்சார் இல்லையா, அதனால் அவனுக்கு ஞானம் ஏற்பட்டு அவன் துதிக்கிறான் இவரை. விவ்ருதாஸ்யம் திருணயனம் சரதிந்து சமப்பிரபம் லக்ஷ்மியாலிங்கித வாமாங்கம் விபூதி பெருபாசிதம் சதுர்புஜம் கோமலாங்கம் ஸ்வர்ணகுண்டல சோபிதம் ஔர்வோஜ சோபிதோரஸ்கம் ரத்னகேயூர முத்ரிதம் அப்படின்னு அவரை துதிக்கிறான். இந்த ஸ்லோகம் பிரம்மாண்ட புராணத்தில் பிரகலாதன் பெருமாளை துதிச்சதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்தன குலத்தில் பிறந்தாலும் பகவான் திருவடியை பற்றலைன்னா அவன் தாழ்ந்தவன். சண்டாள குலத்தில் பிறந்தாலும் பகவான் திருவடியை யார் ஒருத்தன் பிடிச்சிக்கிறானோ அவன் வசந்தவன். இப்படிப்பட்டவன் 21 தலைமுறையை வாழ வைக்கிறான் அப்படிங்கிறார் ஆழ்வார்.
பெருமாள் இவன் தலையை வாஞ்சையோடு தடவி, குழந்தை, உன் கண் எதிர்க்கே உன் தந்தையை நான் வதம் பண்ணிட்டேன், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படிங்கிறார். பிரகலாதன் சொல்கிறான், எனக்கு பயமாக இருக்குங்கிறான். என்ன பார்த்தா? இல்லை, இந்த சம்சார சாகரத்தை பார்த்து. உன் அடியார்களோட கூடியிருக்கிற சத்சங்கத்தை கொடு, உன் மேலே பக்தி எனக்கு எப்பவும் குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறான். அந்த பக்தி தான் உனக்கு ஏற்கனவே இருக்கே, வேறு ஏதாவது வரம் கேளு. உன் தரிசனமே பெரிய பாக்கியம், பக்திக்கு பதில் வரம் கேட்க இது என்ன வியாபாரமா? வரம் கேட்கக்கூடாதுங்கிற வரத்தை கொடு அப்படிங்கிறான். பெருமாள் அவனை அனுகிரகிக்கிறார். அசுரர் அரசனாக இருந்து யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ணி என்னை அடை அப்படின்னு பல ஸ்துதியையும் சொல்கிறார். உன் பிரகலாத ஸ்துதியை யார் சேவிக்கிறாளோ உன்னையும் என்னையும் சேர்த்து பிரகலாத வர்தனா யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு மோட்சம் நிச்சயம், திரும்பவும் வரம் கேளுன்னு சொல்கிறார். பெருமாள் எப்பவும் ஒருத்தருக்கு காட்சி கொடுத்தான்னா வரம் தராமல் போகமாட்டார். அப்போ இவன் கேட்குறான், என் தந்தை பண்ண பாவத்தையெல்லாம் போக்கணும், நல்ல கதியை கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுறான். உன்னால் உனக்கு முன்னால் 7 தலைமுறை, நடுவில் 7 தலைமுறை, பின்னாடி 7 தலைமுறை தூய்மை ஆயிட்டா அப்படிங்கிறார். உன் கண்ணெதிரே உன் தந்தையை நான் வதைச்சதுனால இனிமேல் உன் வம்சத்தில் யாரையும் நான் வதைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ரிஷிகளை அழைச்சி தன் முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ண சொல்கிறார். தந்தையோட அந்திம சம்ஸ்காரங்களையும் பிரகலாதனை பண்ண சொல்கிறார். பிரம்மாவை கூட்டு இனிமேல் இந்த மாதிரி அசுரர்களுக்கெல்லாம் வரம் கொடுக்காதங்கிறார். இந்த நிருசிம்ம அவதாரத்தை ஸ்ரத்தையோடு கேட்குறவா சொல்கிறவா கர்ம வினைகள்லேருந்து விடுபட்டு வைகுண்டத்தை அடைவார் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். ஏவம் நாடிதரௌத்ரசேஷ்டித விபோ ஸ்ரீதாபனீயாபித ஸ்ருத்யந்த ஸ்புடகீத சர்வமஹிமன் அத்யந்த சுத்தா கிருதே தத்தாத்ருங்நிகிலோத்தரம் புனரஹோ கஸ்வாம் பரோ லங்கயேத் பிரஹ்லாத பிரிய ஹே மருத்புரபதே சர்வாமயாத்மா ஹிமாம் பிரஹ்லாத பிரிய ஹே மருத்புரபதே சர்வாமயாத்மா ஹிமாம். குருவாயூரப்பனே இந்த ஸ்லோகத்தை 2 தடவை பாடி இந்த தசகத்தை பூர்த்தி பண்ண சொல்கிறார். இப்படி இந்த மாதிரி உக்கிரத்தை காமிக்கக்கூடிய கிருஷ்ணா, ஸ்ரீதாபனிங்கிற நிருசிம்மனோட உபனிஷத்தில் அடங்கி இருக்கிறவனே, இந்த உபனிஷத்தில் தான் நம்ம எல்லாரும் சேவிக்கிற பிரசித்தமான உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம் அப்படிங்கிற ஸ்லோகம் வருது. அந்த அவதாரத்தை நீ எனக்கு காமிச்சியே, பிரகலாதனுக்கு பிடித்தமானவனே, என்னோட ரோகத்தையே போக்க மாட்டியா அப்படிங்கிறார். குருவாயூர் கோயிலில் பிரதட்சணம் பண்ணி பின்னாடி இருக்கிற மேலே தரிசனம் தர நரசிம்மரை முதல்ல நம்ம சேவிக்கணும். ஏன்னா குருவாயூரப்பன் தான் முதலாக பட்டத்திரிக்கு நிருசிம்மனாக சேவை சாதிச்சார். ஸ்ரீ நிருசிம்மன் சத்தியமூர்த்தி. ஹிரண்யகசிபு என்ன கேட்டான்? பிரம்மாவால் படைக்கப்பட்ட யாராலும் அழிவுக்கூடாதுன்னு தானே. அப்போ அந்த பிரம்மாவை படைத்த ஸ்ரீமன் நாராயணனாவே அவனை வதம் பண்ணியிருக்கலாமே. ஏன் பிரம்மா கொடுத்த அத்தனை வரத்தையும் அனுசரித்து வதம் பண்ணணும்? தான் சத்தியமூர்த்தின்னு காட்டுறார். மனுஷனால் மிருகங்களால் அழிவு ஏற்படக்கூடாதுன்னு கேட்டான் இல்லையா? அதனால தான் சிங்க முகமும் மனித உடலும் எடுத்துன்னு வந்தார். வீட்டுக்கு உள்ளேயோ வெளியிலையோ மரணம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்டான் இல்லையா? அதனால தான் வாசப்படியில் உட்காண்டார். பகல்லையோ இரவுலையோன்னு கூடாதுன்னதுனால அந்தி சாயிற வேளையில் வந்தார். ஆகாசத்துலேயோ பூமியிலையோ மரணம் ஏற்படக்கூடாதுன்னு சொன்னாலும் தன் மடியில் போட்டுண்டு அவனை வதம் பண்ணார். எந்தவித ஆயுதங்களையும் உபயோகப்படுத்தலை, நகங்களால் தான் அவனை வதம் பண்ணார். உயிருள்ள உயிரற்ற பொருளால் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு கேட்டான் இல்லையா? நகம் வளர்றது, நம்ம அதை கத்தரிக்கிறோம், வளர்றதுனால அதுக்கு உயிர் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி கத்தரிக்கும் போது நம்மளுக்கு வலி ஏற்படுறதில்ல, அதனால் உயிரற்றதுன்னு சொல்லலாம். இப்படி பிரம்மா கொடுத்த எல்லா வரத்தையும் அனுசரித்து அவதாரம் பண்ணி அவனை வதைச்சார். கிருஷ்ணனுக்கு கடிதம் எழுதின ருக்மணி பிராட்டி கிருஷ்ணான்னு 7 ஸ்லோகத்தில் ஒன்றில் கூட சொல்லலை. காலே நிருசிம்மாங்கிறா, காலத்தில் காப்பாற்றுற நரசிம்மர் மாதிரி என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு பிராட்டி பிரார்த்திக்கிறா. அதே மாதிரி சீதா பிராட்டி ராவணன் அவளை மிரட்டுற போது தனக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு புல்லை போட்டு சொல்கிறான், ஸ்ரீராமரை நீ அழிச்சிடுவேன்னு சொல்கிறியே, தூண்லேருந்து நிருசிம்ம மாதிரி இந்த புல்லுலேருந்து கூட என் ராகவசிம்மம் ஒன்று அழிப்பார் அப்படிங்கிறா.
ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் இந்த ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை அதி அற்புதம்னு பாடுறா. பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறை எயிற்று அனல்விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் இந்த நிருசிம்மரை மங்களாசாசனம் பண்ணுறார். ராமனுக்கு அழகிய ராமனோ கிருஷ்ணனுக்கு அழகிய கிருஷ்ணனோ திருநாமம் இருக்கா? நிருசிம்மனுக்கு தான் அழகிய சிங்கருங்கிற பேரே இருக்குது. இப்படி இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார். நாரசிம்ஹோ மகாசிம்ஹோ திவ்யசிம்ஹோ மகாபலஹ உக்ரசிம்ஹோ மகாதேவ உபேந்திரச்சாக்னிலோச்சனஹ ஜ்வாலாஹோபிலமாலோல क्रोडाकारञ्च भार्गवः योगानन्दछत्रवडु भावनो नवमूर्तये नमः. श्रीमदकलङ्ग परिपूर्ण शशिकोटि श्रीधर मनोहर सडापडलकान्त पालय कृपालय पवाम्बुधि निमग्नं दैत्यवरकाल नरसिंह नरसिंह. प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासादि भागवत पुंगव गृन्निवास भक्तानुरक्त परिपालन पारिजात लक्ष्मी नृसिंहम् अमदेहि करावलम्बम्. अं नमो नारसिंहाय वज्रदंशाय वज्रिणे वज्रदेहाय वज्राय नमो वज्रनकाय च. मङ्गलं सम्बडिम्बाय मङ्गलं मृत्युमृत्यवे मङ्गलं रौद्ररूपाय नरसिंहाय मङ्गलं हिरण्यकशिपुं हत्वा दैत्येन्द्रं देवकण्डकं जगत्रक्षणदुर्याय जगद्बीजाय मङ्गलं प्रह्लादस्तुतिसन्तुष्टप्रसन्ननिजमूर्तये वरदाभयहस्ताय वरदाय च मङ्गलं कराक्रैवज्रसंस्पर्शै नगरै शत्रुधारिणे तीक्ष्णदंशाय दत्वाय दाक्ष्यवाहा मङ्गलं नरकण्ठीरवाकार व्यक्तात्युग्रविबूधये मृगेन्द्राय नरेन्द्राय दैवदेन्द्राय मङ्गलम् किरीटहारकेयूरकुण्डलालङ्कृताय च कोटिसूर्यप्रकाशाय देवसिंहाय मङ्गलं त्रियुगाय त्रिप्ष्टाय त्रिगुणाय त्रिमूर्तये नरकेसरिरूपाय लक्ष्मीलोलाय मङ्गलं मत्स्यकच्छपवाराह रामवामनमूर्तये रामकृष्णात्मने बौद्धकल्किसिंहाय मङ्गलं सर्वबीजाय सत्याय सर्वाधिष्ठानमूर्तये सर्वेश्वराय सर्वस्मै सत्व सिंहाय मंगलम. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹார்ப்பணமஸ்து. சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த காணொளியில் ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்தை சேவித்தோம் இல்லையா? அடுத்த காணொளியில் கஜேந்திர மோக்ஷம், கூர்மாவதாரம், ஸ்ரீ லக்ஷ்மியோட ஸ்வயம்வரம், மோகினி அவதாரம் இதெல்லாம் அனுபவிக்கலாம். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.